எஸ்எஸ்எல்சி தேர்வில் ஆச்சரியம், மறுமதிப்பீட்டில் 499 மதிப்பெண்கள். நடைபெற்று முடிந்த மார்ச், ஏப்ரல் 2025 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு மதிப்பெண் மாற்றம் உள்ள தேர்வர்களது மதிப்பெண்கள் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மறுகூட்டலுக்கு விண்ணப்பித்த பல மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் கிடைத்திருப்பதால் மாணவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அந்த வகையில் கோவையை சேர்ந்த மாணவர் ஒருவருக்கு மறுகூட்டல் மூலமாக 499 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் குருதீப் என்ற மாணவர் படித்து வருகிறார். சமீபத்தில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியுள்ளார். தேர்வை எழுதிய பிறகு அவர் 498 மதிப்பெண்களுக்கு மேல் பெறுவார் என எதிர்பார்த்து காத்திருந்தார். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்தபோது 494 மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றிருந்தார். சமூக அறிவியல் பாடத்தில் 95 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். தமிழில் 99 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். மற்ற பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியிருந்தார். தேர்வு முடிவு வந்ததிலிருந்து மார்க் குறைவாக வந்திருக்கிறது என ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரிடம் தொடர்ந்து குருதீப் கூறி வந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து மாணவர் 10ஆம் வகுப்பு தேர்வில் 494 மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் மறுகூட்டலில் 499 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார். சமூக அறிவியல் பாடத்தில் 95 மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் மறுகூட்டலுக்கு விண்ணப்பித்ததில் 100 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழில் 99 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ஆங்கிலம், அறிவியல் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களில் ஏற்கனவே 100 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். தற்போது அவரது 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் 499 மதிப்பெண்களாக மாறியுள்ளது. இதனால் மாணவர் உற்சாகமடைந்துள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.